ஹாய்மா. இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கா ஆம்பூர் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நீ சரியா? ஓகேம்மா, சொல்லித்தாங்க, நான் செய்கிறேன் இன்னைக்கு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இன்னைக்கு என்னோட மருமக நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் கற்றுக்கலாம். இதுக்கு ஆம்பூர் பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சீரக சம்பா ரைஸ் 750 கிராம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறணும். இது சிக்கன் 1 கிலோ இருக்குது. இதை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஆம்பூர் பிரியாணிக்கு அளவுகள் தான் முக்கியம். எல்லாமே கரெக்டான அளவில் போட்டால் நம்ம ஆம்பூர் பிரியாணி மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே போய் சாப்பிடவே வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு விழுது. இப்போ 100 கிராம் இஞ்சி அப்படின்னா 100 கிராம் பூண்டு எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது 150 கிராம் இருக்குது. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கணும். இது 300 கிராம் இருக்குது. தக்காளியும் 300 கிராம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் கலர் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள். இது நம்ம மிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது 1 டேபிள் ஸ்பூன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் 1 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை வேணால் இதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பொடி பண்ண நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிரியாணி மசாலா பொடியும் எடுத்துக்கலாம். நான் இது 1 டீஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். அம்மா, இப்போ நீங்கள் சொன்னீங்க மிளகா சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன்னு. எத்தனை மிளகா எடுத்துக்கணுமா? 10-12 மிளகா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டாவே போதும். நம்ம அரைச்சா இந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வந்துருமா. ஓகேம்மா. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம் சொல்லியிருக்கீங்க. அப்போது நான் தனித்தனியாக எடுத்து அரைக்கிறதுனா எவ்வளோ எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு? இப்போ நமக்கு 150 கிராம் வேணும் அப்படின்னா 75 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி. ஓகே. உப்பு தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு. புதினா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அரை கைப்பிடி அளவுக்கு. நல்லா கெட்டியான தயிர் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டாவே போதும். எண்ணெய் இது 175 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். நெய் சேர்த்து போகிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இது நல்லா புரியுதம்மா எப்படின்னு? புரியுதுமா. ஓகே. இப்போ நீயே குக் பண்ணுறியாம்மா? நான் பண்ணுறேம்மா. ஓகே. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோ, ஆனியனை சேர்த்துக்கோ. கையில் படாமல் எண்ணெய் தெரிக்காமல் பத்திரமா செய்யணும். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லைம்மா. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அது ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போது மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகே. இதையும் நம்ம எண்ணெயிலேயே மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துட்டா நல்லா கலராக இருக்கும். இதுவே நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட நம்ம பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஊற்றிடுமா. நம்ம எண்ணெயிலேயே தயிர் சேர்த்து அது கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சேர்த்தணும்? தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஓகே. ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி சேர்த்து
நல்லா ஒரு செகண்ட் வதக்கிப்போம். எண்ணெயிலேயே புதினாலாம் சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இப்போவே வாசம் சூப்பராக இருக்குது. புதினா சேர்த்துக்கணும். அவையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோடா. ஒன்று மறந்துட்டோம், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோம். ஓகே, இப்போ கொதித்ததும் இந்த ரைஸை வடிகட்டி வச்சுருக்கோங்க, இதை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் கொதிக்குது. இப்போ வந்து ரைஸை போட்டுரு. ஓகே, இப்படி கொட்டணும். ஓகேவா? அப்போ தான் தண்ணி மேலே விழாமல் இருக்கும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்தாவே போதும். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சா? இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம சிக்கனில் விட்டுறணும். ஓகே, கலந்து விடு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணியை அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்ததுமே நம்ம வந்து தம் வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, போதும் போதும். பாரு, தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். ஓகே ஓகே, அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்கா? இப்போ நம்ம மூடி போட்டுடணும். இதுக்கு கரெக்டான மூடி, நமக்கு வந்து ஸ்டீமில் வெளியே போகாத மாதிரி கரெக்டாக இருக்கணும். இது பாருங்கள், நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த மூடி. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சுடு தண்ணி வச்சிடலாம். இது வெயிட் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். அப்புறமேட்டும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாவே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ ரெடியாக இருக்கும். நீ ஓப்பன் பண்ணி பாரு. தண்ணி வரும், அதை வந்து கீழே அதிலே போகக்கூடாது. ஓகே, பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என் மருமக செஞ்ச பிரியாணி நல்லா கம கமன்னு சூப்பராக வந்திருக்குங்க. எப்போவுமே நம்ம வந்து பிரியாணி எடுக்கிறப்ப இந்த மாதிரி இங்கே ஓரத்தில் இருந்து இப்படி எடுக்கணும், நடுவில் அப்படி எடுக்கக்கூடாது. ஓரத்தில் எடுக்கணும், அப்படியே பெரட்டி விட்ட மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே, பாருங்கள், நல்லா சாதம் உதிராக வந்திருக்கு. நல்லா கம கமன்னு நமக்கு வந்து சூப்பராக ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணுமா. சூப்பர் பச்சடி. இது குகை ஸ்டைல் சிக்கன் கிரேவிங்க. இது வந்து இட்லி, தோசை, பரோட்டாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது சுட சுட பிரியாணி ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்க்யூம்மா. ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்குது, அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூம்மா. இந்த அளவுகள் வச்சு செய்கிறப்ப ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே செய்ய கற்றுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே பண்ணுங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நான் இன்னைக்கு அம்மா கிட்ட இருந்து ஆம்பூர் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அம்மா எப்பயுமே பிரியாணிஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. பிரியாணி மட்டும் இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ நானும் ஒரு ரெசிபியாக கற்றுக்கலான்னு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.